Hi, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாட் இஸ் இன் மை பேக், அதுவும் ட்ராவல் எடிஷன் வித்தவுட் மை ஃபேமிலி. ஆனால் சோலோ ட்ரிப் மட்டும் கிடையாது. நான் என்னென்ன கேரி பண்ணி கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த பேக் வந்து என்னோடது கிடையாது, எங்கள் அக்காட்டு. ஸோ பீரோவில் இருந்துச்சு, சுட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌன் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதோட இதே வந்து எடுத்துக்கிட்டேன். நான் போக போகிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு மேக்கப் பவுச் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுலேயே வந்து ஐலைனர் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வைப்ஸ் வந்து தேவைப்படும். ஆனால் என்கிட்ட பெரிய பேக்கெட்டாக இருந்துச்சு, எதுக்கு அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு 2 வைப்ஸ் வந்து க்ளீனாக இருந்த ஒரு மாய்ஸ்சரைசர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் டாஸ்லர் காம்பேக்ட் பவுடர் நான் இங்கேயே வாங்கிட்டு என்னோட ஷேட்லேயே வந்து கிடச்சிருச்சு. ஸோ நேரில் போய் வாங்குறது பெஸ்ட்டு. அப்புறம் லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், மஸ்காரா, காஜல் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். வித்தவுட் ஐஷேடோ பேலட்லாம் நம்ம தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, இங்கேருந்தே போட்டு போயிடலாம். பட் இதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், பட் இருந்தாலும் நம்ம கையில் வச்சுக்கணும். கண்டிப்பாக காம்பேக்ட் பவுடரும் லிப்ஸ்டிக்கும் வந்து கையில் தேவைப்படும். அதோட ஒரே ஒரு பவுச் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். உள்ளே வந்து கொஞ்சம் சேஃப்டி பின்ஸுமே வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 அத்தர் பாட்டில். ஏன்னா போகும்போது நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம், பட் பர்ஃப்யூமை வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, அவ்வளோ பெரிய பர்ஃப்யூமை. ஸோ அதனால் 2 அத்தர் நல்லா ஸ்மெல்லாக இருக்க ஒரு அத்தர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எல்லா அத்தருமே வந்து செட் ஆகாது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு அத்தர்லாம் வந்து போட ஆரம்பிச்சோம்னா தலை வலிச்சு வாமிட் வர மாதிரி ஆகிரும். அதனால் வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்து ஸோ அந்த 2 அத்தருமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் தான் நான் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி கொண்டு போகிறேன். ஏன்னா நோம்பு முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம போக போகிறோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக தண்ணி தவிக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஜூஸ் போட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நான் தெரியல. ஸோ வாட்டர்மெலன் ஜூஸாக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஜூஸாக இருந்தால் சரிபட்டு வராது. ஏன்னா லெமன் ஜூஸ்லாம் ஒரு மாதிரி செட் ஆகாது எனக்கு. அதனால அதுக்கப்புறம் வந்து என்னோடய சோடா புட்டி, கண்ணாடி இது இல்லாமல் போகவே கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் இல்லாமல் போயினோன்னா அவ்வளோதான். அண்ட் நம்ம என்னதான் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஏர்போர்ட்ஸ் இருந்தால் தான், அதனால் அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி ஃபேனு, ஏன்னா வெயில் ஜாஸ்தி இருக்குது, கண்டிப்பாக வந்து ஃபேஸ் மட்டுமே தனியாக ஸ்வெட் ஆகும். அதுக்காக நம்மளோட ஒரு எமர்ஜென்சிக்காக அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் இங்கே வீட்டில் இன்வெர்ட்டரும் இல்லை. சம்டைம்ஸ் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா எங்கள் அம்மா எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்களோ தெரியல. ஏன்னா இந்த ஒரு ஃபேனை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் நான் வந்து ஒரு கர்ச்சீஃப்மே எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நான் காணாக்காமல் கொண்டு வந்த லக்கு. எப்போதுமே என்ன கர்ச்சீஃப் கொண்டு போனாலும் காணா போயிடுது, அது என்னன்னே தெரில. அதனாலே என்கிட்ட கர்ச்சீஃபே இல்லை. சரி இதுதான் இருந்துச்சுன்னு தூக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இப்போதைக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கு, ஸோ வீடியோ ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் லிப் பாம், அப்புறம் ஒரு எம்டி பாக்ஸு. ஸோ அந்த எம்டி பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு, இயரிங்ஸ் போட மாட்டேன், ஏன்னா ஷால் கட்டிடுவேன். பேங்கிள்ஸ் போட்டு போவேன். அதுக்கு நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கழட்டி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த பாக்ஸ் தேவைப்படும். அப்கமிங் வீடியோஸில் என்ன ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா.